ரத்து செய் நெடுஞ்சாலை ஆணையத்தை ரத்து செய் ஏற்று நடத்து தமிழக அரசே ஏற்று நடத்து என்று கேட்டு போராட்டம் நீதி தராசை கையில் ஏந்தி கும்மி ஏடி போராட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் ஒன்று வடுவோம் போராடுவோம் முன்னேறுவோம் நீதி தராசை கையில் ஏந்தி தமிழகத்தின் அரசுக்கு கேட்கும்படி தமிழகத்தின் முதல்வரே மாண்புமிகு முதல்வரே எங்களுடைய காலத்தில விடிய பெருக்கும் என்றுதானே சொன்னீங்களே முதல்வரே போராடிட்டு இருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்ற ஆணை சாலை பணியாளருடைய பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலமாகிவிட்டது. இன்றைய வரைக்கும் அதை அமுல்படுத்தாமல் தமிழக முதல்வர் மட்டுமல்ல துணை அமைச்சரும் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி முதல் கொண்டு இது முட்டுக்கட்டை போறது மட்டுமில்லாமல் இருக்கு. அந்த மேல்முறை ஆணையை ஒரு மேல்மொழி செய்யக்கூடிய வேலைகள் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் நெடுஞ்சாலை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர்களுக்கு இதெல்லாம் தெரிந்தும் கூட ஏன் மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் எங்களுடைய கேள்வி. ஓய்வூதியம் இல்லாமல் இன்றைக்கு அத்தக்கூடிக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு அவல நிலைமை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு எம்எல்ஏவானாலும் சரி ஒரு எம்பி ஆனாலும் சரி ஒரு 6 மாதமோ ஒரு 5 ஆண்டுகளாவோ பணியாற்றிவிட்டால் அவர்களுக்கு முழுமையான வாழ்நாள் பென்ஷன் மட்டுமல்ல அவர்களுக்கான அனைத்து உரிமைகளும் கிடைக்கிறது. அவர் எந்த ஒரு போராட்டமும் நடத்தாமல் இன்றைக்கு ஓய்வூதியம் கூட கிட்டத்தட்ட ஒரு 35,000 ரூபாய் இன்றைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் மக்களுக்கான பல நல்ல விஷயங்களை செய்கிறீங்க. உண்மையிலே அதை வரவேற்கிறோம். அந்த விஷயங்களோடு அந்த திட்டங்களை கடைகோடி ஊழியருக்கும் சென்று அடைய வேண்டும் என்று சொல்லி இரவு பகல் பாராமல் அந்த திட்டங்களை செய்யக்கூடிய அந்த ஊழியருக்கு இன்றைக்கு பென்ஷன் இல்லை.